தருமபுரி மாவட்டத்தில் யோகாவில் உலக சாதனை. தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 100 மாணவ மாணவிகள் ஒன்று சேர்ந்து யோகாவில் உலக சாதனை படைத்தனர். இந்த உலக சாதனை 26/2/2026 அன்று தருமபுரி மாவட்டத்தில் கடத்தூர் வட்டத்தில் அமைந்துள்ள பாரதி நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியில் நடைபெற்றது. யோகாவில் குப்த பத்மாசனம் என்ற நிலையில் 40 நிமிடங்கள் 26 வினாடிகள் உடலை சமநிலையில் நிறுத்தி 100 மாணவ மாணவிகள் உலக சாதனை படைத்தனர். இந்த ஆசனம் பல்வேறு காலங்களில் 10 நிமிடம் 15 நிமிடம் என்று கடந்து 30 நிமிட சாதனையாக இருந்தது. தற்பொழுது 30 நிமிட சாதனையை முறியடிக்கும் விதமாக 40 நிமிடங்கள் 26 வினாடிகள் என்று உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் யோகா எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுகின்றன என்பதை உணர்த்தும் விதமாகவும் தற்பொழுது யோகா மெதுமெதுவாக ஆரோக்கியத்தை தருவதாக அமைகின்றன என்று பள்ளியின் தாளாளர் உரை அமைந்தது. குப்த பத்மாசனத்தின் பலன்கள் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் இந்த உலக சாதனை மேற்கொள்ளப்பட்டது. பின்பு இந்த ஆசனத்தின் முக்கிய பலன்களை யோகா ஆசிரியர் சத்யநாராயணன் அவர்கள் உரை அமைந்தது. பல்வேறு சாதனைகளை சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் உலகம் முழுவதும் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இதனால் சாதனையாளர்கள் அவர்களின் வாழ்க்கையை எவ்வாறு உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று திருச்சி மண்டல தலைவர் உயர் திரு செல்வராஜ் அவர்கள் உரையாடினார். இந்த உலக சாதனை நிகழ்வை முன்பு நடைபெற்ற சாதனையை முறியடித்து மீண்டும் புதிய உலக சாதனையாக சோழன் உலக சாதனை புத்தகம் நிறுவனம் அங்கீகரித்தது. சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் தலைமை அதிகாரி டாக்டர் நீலமேகம் நிமலன், திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் உயர் திரு சிவக்குமார் மற்றும் திருச்சி மண்டல தலைவர் உயர் திரு செல்வராஜ் அவர்கள் இந்த உலக சாதனையை கண்காணித்து அங்கீகரித்தனர். இந்த நிகழ்வில் பாரதி நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியில் நிர்வாகி மற்றும் தலைமை ஆசிரியர் மகாலிங்கம், சீனிவாசன் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் போது கடத்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்காணித்தனர். பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவிகளின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு உற்சாகப்படுத்தியது இன்னும் சிறப்பாக அமைந்தது. இந்த உலக சாதனை நிகழ்ச்சி காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 3 மணி அளவில் நிறைவு பெற்றது. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து பயிற்சி அளித்து நடத்திய யோகா ஆசிரியர் ப. சத்யநாராயணன் அவர்களுக்கும் நிகழ்ச்சி நடத்தி கொடுத்த பள்ளிக்கும் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.